அனைவருக்கும் முன்மொழிகள் துணை. சந்தோஷம், நிம்மதி. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் மிகவும் ஆசைப்படுற ஒரு காரணம் தான் சந்தோஷம், அதே மாதிரி நிம்மதி. இந்த நிம்மதியும் இந்த சந்தோஷமும் எங்கே இருக்குது? நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வெளி உலகத்தில் நம்ம கண்ற பார்க்குற என்னமாவது உலகத்தில் இருக்குதுன்னா ஒரு இடங்கள், ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம சந்தோஷம் இருக்குது. அவங்க நம்ம வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவங்க வந்து நல்லா என் கூட சிரித்து பேசுனாங்கன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஊர்கள், ஒரு நாட்கள் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம ஆசையோடு இருப்போம். ஆனாலும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஆசையை தேடிக்கிட்டு சந்தோஷம் அங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறார், சந்தோஷம், நிம்மதி ஒன்றும் வெளி உலகத்தில் இல்லை. சந்தோஷமும் நிம்மதியும் உன்னோடைய வாழ்க்கையிலே தான் இருக்குது, உன்னோடைய மனதிலேயே தான் இருக்குது அப்படின்னு புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறார். அந்த சந்தோஷமும் அந்த நிம்மதியும் எப்படி தேடிக்கிறது? புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறார், நம்ம மனசில் எதையோ பற்றி நம்ம யோசிக்கிறோம். அந்த யோசிக்கிற போது நம்ம கண்ணில் என்னமாவது பார்க்குறோம்னா அந்த பார்க்குறத பற்றியும், காதில் என்னமாவது கேட்குறோம்னா அந்த கேட்குறத பற்றியும் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த யோசிக்கிற விதியை வச்சு தான் சந்தோஷமோ இல்லை துக்கமோ வேதனையோன்னு முடிவு பண்ணுறது. அப்படின்னா யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசுகிற போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த பேசுகிறத நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கெட்டதான காரணத்தை அவர் காட்டி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். யாராவது நம்ம கண்ணில் பார்க்குறோம்னா அந்த பார்க்குறத பற்றி பேராசையோடு பார்க்காம, பேராசையோடு பார்த்தா என்ன ஆகும்? அது எனக்கு வேணும், என்னோடய ஆக்கிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நம்மக்கிட்டேயே, அது ஒரு வேதனையை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் போதிக்கிறாரு, பேராசையோடு பார்க்காதீங்க, கோபத்தோடு பார்க்காதீங்க, பேராசையோடு கேட்காதீங்க. காதில் யாராவது வந்து என்னமாவது சொல்கிறாங்கன்னா, ஏதாவது பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த எந்த காரணத்தை பற்றியும் பேராசையோடு கேட்காதீங்க, கோபத்தோடு கேட்காதீங்க. அப்படின்னா பேராசையும் இல்லைன்னா கோபமும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மனதில் நினைக்கிற எல்லாத்த பற்றியும் நம்ம எப்படி நினைப்போம்? சந்தோஷமாக தான் நினைப்போம், நிம்மதியாக தான் நம்ம நினைக்க முடியும். அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது காண்றோம்னா, காதில் என்னமாவது நம்ம கேட்குறோம்னா அந்த எல்லா காரணத்தை பற்றியும் நம்ம ஒரு சந்தோஷமாக, ஒரு நிம்மதியாக, பேராசை இல்லாமல் பார்க்குறோம்னா, கேட்குறோம்னா, பேசுகிறோம்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷம் நம்மக்கிட்டே தான் இருக்கும். எதை பற்றியும் கோவப்படவும் தேவையில்லை, எதை பற்றியும் ஆசைப்பட தேவையும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு காரணம். அப்படின்னா இதுவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனைவருக்கும் முன்மொழிகள் துணை.